ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் சண்டே லன்ச் மெனு பார்க்கலாங்க. சிக்கன் பிரியாணி தான் பண்ணேன். பட் வந்துட்டு கொஞ்சம் பொருளெல்லாம் வந்து அரைச்சி போட்டு பண்ணுறதுக்கு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ சிக்கன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 kg அளவுக்கு நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ தனியாக வந்து சிக்கன் ஃப்ரைக்கு வந்து லெக் பீஸ் மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அது வந்து தனி வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து போடுறேன். இது வந்து பிரியாணிக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணிடலாம். சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, லெமன் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் கறி மசால் பவுடர், இது வந்து வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் ஒரு கப் தயிர் எதுக்காக சேர்க்குறோன்னா நம்ம கொஞ்சம் அது வந்து நல்லா ஜூஸியாக நல்லா வந்து சாஃப்ட் ஆகிடும். தயிர் சேர்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மேரினேட் பண்ணி நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரியாணியில் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அந்த ஃப்ளேவரும் ஃபுல்லாக இறங்கியிருக்கும். சிக்கனும் வந்து ஒயிட்டாக ரொம்ப மெஸ்ஸியாக தெரியாது. ஸோ சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சோம் அப்படின்னா. சரி, ஆயில் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி அதை வந்து சேர்த்துருக்குறேங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா வந்து வெங்காயம் வேகணும். வெந்து நல்லா வந்து ப்ரௌன் கலரில் ஆகணும். பிரியாணிக்கு வந்து மெயின் வந்து என்ன அப்படின்னா வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. நான் ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் இன்றைக்கி வந்து. ஸோ எப்போயும் ஆயில் ரொம்ப அதிகமாக சேர்க்குற மாதிரி இருந்துச்சுங்க. பிரியாணி இன்றைக்கி வந்து ஆயில் ரொம்ப கம்மியாக வந்து சேர்த்து எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கிறேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த அளவு தான் வதங்கும். வெங்காயம் வந்து ஆயில் கம்மியாக விட்டோன்னா இந்த அளவு தான் வதங்கும். ஸோ அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேங்க. ஸோ அதோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா நான் வந்து பச்சை மிளகா, புதினா, வெங்காயம் 3ஐயும் வந்து அரைச்சி இந்த பேஸ்ட் வச்சுருக்கிறேன். ஸோ கலர் பார்த்துட்டு பயந்துராதீங்க. அது கொஞ்சம் அரைச்சி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்றனால கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. பட் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் தான் இருக்கும். இது வந்து நல்லா வந்து வதக்கிக்கணும். இதோட பச்சை வாசனையும் போகணும் கொஞ்சம். ஏன்னா புதினா வந்து அங்கங்கே நமக்கு வந்து தெரியும் இல்லையா. இந்த மாதிரி அரைச்சி போட்டோன்னா இது ஒரு தனி ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதையும் மிக்ஸ்அப் பண்ணி விட்டோன்னா அதுலேருந்து கொஞ்சம் ஜூஸியாக வந்து தண்ணி வரும். இது காரத்துக்கு தேவையான அளவு வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பிரியாணி மசாலா வந்து வீட்டில் பவுடர் பண்ணது தான். அது சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. ஸோ கொஞ்சமாக வந்து கறி மசால் பவுடரும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. மசாலா வந்து இவ்வளோ தான் சேர்த்துக்க போகிறேன். தயிர் அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போகிறேங்க. பெரிய கப்பில் இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருப்பேன். ஃபஸ்ட்டே வந்து மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் தயிர் சேர்த்தனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். போதும் இந்த அளவே. இது கொஞ்சம் நல்லா வந்து சாஃப்டாக்கி விடுங்க. நம்மளோட சிக்கனை வந்து நல்லா சாஃப்டாக்கிடும். ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா தயிரோட அந்த ஸ்மெல் வந்து அதிகமாக தெரியும். ஸோ அதனால் இந்த அளவு கரெக்டான அளவாக இருக்கும். ஸோ கறி நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த எண்ணெயெல்லாம் லைட்டாக வந்து பிரிஞ்சு அந்த கொஞ்சம் கறி வேகிற அந்த ஸ்டேஜில் எவ்வளோ தண்ணி தேவையோ அது வந்து சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு கப்புக்கு வந்து 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஸோ 2 கப் தண்ணி சேர்த்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தான் வந்துருந்துச்சு. இன்றைக்கி வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தேன். அது வந்து 1.5 கப்பு ரைஸ் போட்டிருந்தேன்னா அந்த பாத்திரமே கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ நான் வந்து அரிசியோட அளவு ஞாபகம் இல்லாமல் அப்புறம் மறுபடியும் வந்து பாத்திரம் மட்டும் மாற்றிட்டேன். அப்புறம் தம் போட்டு இறக்கியாச்சுங்க. சூப்பராக வந்து சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா வெங்காயம், தக்காளி எதுவுமே வந்து கண்ணில் படாது. நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா ஜூஸியாக இருக்குங்க. இதுதான் எங்களோட லன்ச் மெனு. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு இந்த சிக்கன் ஃப்ரை வீடியோ வருங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து கண்டிப்பாக வாட்ச் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.